ஆசீர்வதிக்கும் தெய்வம் அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை 1 சாமுவேல் 18:30. அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அன்புக்குரியவர்களே, தாவீது எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. தாவீதின் பெயரை பெருமைப்படுத்தியது கர்த்தர். கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால்தான் இந்த கனம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்றால் நிச்சயம் அந்த மனிதன் புத்திமானாய் இருப்பான், கனம் பெற்றவனாய் இருப்பான். இக்காலை வேளையில் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோடு இருந்தால் போதும். எதுவும் உங்களை வீழ்த்த முடியாது, எதுவும் உங்களை அசைக்க முடியாது. யார் கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்னே வைத்திருக்கிறார்களோ, யார் கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த குடும்பம், எந்த ஊழியம், எந்த தொழில், எந்த நிறுவனம், எந்த வியாபாரம் கர்த்தரை முன்பாக வைத்து இயங்குகிறதோ அதை கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். அவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். கர்த்தரை முன்பாக வைத்து நடத்தப்படுகிற எந்த குடும்பமானாலும், தொழிலானாலும், ஊழியமானாலும் அதை யாராலும் எவராலும் அசைக்க முடியாது. அதை எந்த மனித சக்தியானாலும், எந்த சத்ருவின் சூழ்ச்சியானாலும் அசைக்கவே முடியாது. காரணம், அது எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய பெயரை கனம் பெற்றதாய் கர்த்தர் மாற்றுவார், நற்சாட்சி தருவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் கனம் பெற்று வாழ்வோம், புத்திமான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் இல்லை என்றால் கனம் இல்லை, கர்த்தர் இல்லை என்றால் புத்தி இல்லை, கர்த்தர் இல்லை என்றால் நற்பெயர் இல்லை, ஜெயம் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை எப்போது உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம் பெயரை மிகவும் கனம் பெற்றதாய் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென்.